வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல் கொள்முதலுக்கான தொகை கிடைக்காததால் வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் கலெக்டர் அலுவலக அதிகாரிகளின் ஊதியத்தை தங்களுக்கு நேரடியாக தர வேண்டும் என கலெக்டரிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். இது தொடர்பாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் நெல்லை மாவட்ட செயலாளர் ஆபிரகாம் தலைமையில் கலெக்டர் அலுவலகத்துக்கு திரண்டு வந்த விவசாயிகள் கலெக்டரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ஒன்றிய அரசின் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் அளித்த நெல் மூடைகளுக்கு இன்று வரை பணம் வரவில்லை. கடந்த 6 மாதங்களாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. பணப்பட்டுவாடா இல்லாததால் எங்களால் அடுத்த கட்ட விவசாய பணிகளை மேற்கொள்ள இயலவில்லை. மேலும் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம், குடும்பத்திற்கான அன்றாட செலவுகள் மற்றும் மருத்துவ செலவுகளை கட்ட முடியவில்லை. எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எங்கள் நெல் கொள்முதல் பணத்திற்கு ஈடாக வேளாண் அதிகாரிகள் மற்றும் கலெக்டர் அலுவலக அதிகாரிகளின் மாத ஊதியத்தை எங்களுக்கு நேரடியாக தர கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசின் நிறுவனத்திடமிருந்து பணத்தை அதிகாரிகளே எடுத்துக்கொள்ளட்டும். இவ்வாறு அம்மனுவில் தெரிவித்துள்ளனர். வணக்கம். என்னுடைய பேர் ஆபிரகாம். தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு மாவட்ட செயலாளர். நெல் NCCF மூலம் நெல் கொள்முதல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 4-5 மாதமாக விவசாயிகளுக்கு பணம் தாரன்னு சொல்லிட்டு எங்களை இது வரைக்கும் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. மாவட்ட நிர்வாகமும் 10 நாள் பொறுங்கன்னு அவங்களும் எங்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு இதனால் அன்றாட பணிகள் செய்ய முடியாத அளவுக்கும், அடுத்த கட்ட விவசாய பணிகள் செய்ய முடியாத அளவுக்கும், கல்லூரி கட்டணம் கட்ட முடியாத அளவுக்கும், மருத்துவ செலவுகளுக்கும் எதுக்குமே பணம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் விவசாயிகள் திண்டாட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். அதனால் இன்றைக்கி என்ன கோரிக்கை வச்சுருக்கோம்னா, அதிகாரிகள் அந்த பணத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க சம்பளத்துலேருந்து எங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ என்றைக்கு ரூபா NCCF என்னைக்கு கொடுக்கணும் அன்றைக்கி அவங்க அதை எடுத்துக்கிறது. இன்னைக்கு கோரிக்கை எங்கள் கோரிக்கை அதுதான். அதிகாரிகள் கொடுத்துட்டு அவங்க கொடுத்த பிறகு பணத்தை எடுத்துக்கிறது. நாங்கள் இன்றைக்கி எங்கள் அன்றாட செலவுகளுக்கு இன்றைக்கி நாங்கள் அதுக்கு தான் இன்றைக்கி கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.